இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அதில் மேலே இருக்கிற ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு கோலம் டிசைன், மெஹந்தி டிசைன் பார்க்கணும்னா கங்கா கோலம் சேனலை போய் பாருங்கள். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கங்கா கோலம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்காக கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி போய் பாருங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பிரின்சஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். எப்பயும் நம்ம போடுற மாதிரி 2 சைடும் கரபாகம் வர மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி இப்போ நம்ம கட் பண்ண போகிறது பிரின்சஸ் கட்டிங் கட் பண்ண போகிறோம். ஆனால் இது கட் ஜாக்கெட்டு இப்போ வச்சிருக்கிற அளவுக்கு இந்த அளவு ஜாக்கெட்டை வச்சு எப்படி நம்ம அந்த கட்டிங் கட் பண்ணுறதுன்றத சொல்லித்தரேன். இதில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், பேக் சைடு மட்டும் ஃபர்ஸ்ட் வெட்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் தனியாக கட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், எப்பயும் அளவு எடுப்போம்ல மார்பு அளவு, அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து இது எக்ஸ்ட்ரா பீஸு, அதனால இதை வெளியில விட்டுட்டேன். இந்த இடத்துல இருந்து இப்படி வச்சுக்கோங்க. தையல் இதோட முடியுது. இதுல இருந்து 1.5 இன்ச்சு ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். இப்ப இதோட மடிச்சுக்கணும். அப்படி இதுல பின்துண்டு உயரம் வைக்கணும். இந்த ஷோல்டர்ல இருந்து இந்த டாட் பிடிச்சிருக்கிறாங்களா இது வரைக்கும் எடுத்துக்கணும். இதுல இருந்து கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக 2 இன்ச் அளவுக்கு இப்படி எக்ஸ்ட்ரா வச்சிடணும். வச்சுட்டு அதே மாதிரி மேல ஜாயின் பண்றதுக்கு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இப்படி வச்சுக்கணும். இதை மார்க் பண்ணிட்டு அடுத்தது பக்க கழுத்து, ஷோல்டர், ஹார்ம் கொண்டு வைக்கிறது எல்லாமே நம்ம சாதா பிளவுஸ்ல எப்படி செய்வோமோ அதே மெத்தட்லயே செஞ்சுக்கணும். இதுக்கு இப்ப பக்க கழுத்து இதுல 2.25 வைக்கிறேன். இதுல இருந்து 2.25 இன்ச் வச்சிருக்கிறேன். இதுல இருந்து ஷோல்டர் அளவு, ஷோல்டர் இங்க முடியுது. இதுல இருந்து 3/4 இன்ச்சு தையலுக்காக பிளஸ் பண்ணிக்கிறோம். இதோட மார்க் பண்ணிக்கணும். அப்படி அடுத்தது ஹாம்கோல் வளைவு வைக்கணும். இந்த இடத்துல இருந்து எப்பயும் வளைக்கிற மாதிரியே அதே ஷேப்ல இப்படி வச்சிடணும். இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஹாம்கோலை லைட்டா இப்படி வளைச்சுக்கணும். இந்த தையலுக்கு நேரா இந்த இடத்துல இப்படி கோடு போட்டுடணும். இதனுடைய உயரம் 13 இன்ச் வச்சிருக்கிறேன். பேக் சைடு 13 இன்ச் வச்சிருக்கிறேன். இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் வச்சு பார்த்தோம்னா 13 இன்ச் வருது. இதுல நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்கு 1/2 இன்ச் போயிடும். அப்ப தச்சு முடிச்சதுக்கு அப்புறமா பின்துண்டு உயரம் 12 இருக்கும். அடுத்து ஹாம்கோல் இந்த இடத்துல இருந்து 4.25 வருது. அதே 4.25 அளவை இந்த இடத்துல இங்க வச்சுக்கணும். இதுல இருந்து 1.25 இன்ச் அளவுக்கு வச்சு இந்த மார்க் பண்ணிக்கணும். அப்படியே ஹாம்கோல் வளைவு போட்டுடணும். பெண் கழுத்து இந்த இடத்துல இருந்து இதுல இருந்து எங்க முடியுதோ ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மேல தூக்கி இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு இதுல இருந்து வளைவு போட்டுடணும். இப்ப பின் துண்டு மட்டும் நம்ம எப்பயும் செய்யற மாதிரி செஞ்சாச்சுது. அடுத்தது முன் துண்டு செய்யும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு எப்படி கட் பண்றதுன்னு சொல்லித்தரேன். இதை அப்படியே நவுத்திக்கணும் இந்த துணியை. ஏன்னா சுற்றளவுலயும் அதிகமா இருக்கணும், உயரத்துல அதிகமா இருக்கணும். அப்ப நம்ம என்ன பண்றோம், அப்படியே இருந்த அளவை கொஞ்சோண்டு 1 இன்ச் அளவுக்கு இப்படி எக்ஸ்ட்ரா நவுத்தி போட்டுணும். இதுல பின் துண்டு வெட்டின பீஸ் எடுத்து இது மேல அப்படியே வச்சிருக்கிறேன். கரெக்டா இந்த இடத்துல கரெக்டா வச்சிடணும். இந்த இடத்துலயே கரெக்டா வச்சிடணும். சைட்ல 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சிடணும். அதே மாதிரி கீழையும் 1 இன்ச்சு, இந்த இடத்துல 1 இன்ச்சு இப்படி எக்ஸ்ட்ரா வச்சிடுறீங்க. இதுல நம்ம பேக் சைட்ல மடிச்சு தைக்கிறதுக்காக மார்க் பண்ணோம்ல, அந்த மார்க் பண்ணதோட நான் இதுல மடிச்சிருக்கிறேன். அதே மாதிரியே செஞ்சுட்டு இருக்கேன். இப்ப இத மாதிரி வச்சுட்டு மார்க் பண்ணதோட வச்சுட்டு அதுக்கப்புறம் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா அப்படி வச்சிடறோம். வச்சுட்டு என்ன பண்றீங்க, பக்க கழுத்து இதுல என்ன அளவு இருக்கோ அதே அளவு வச்சுக்கிறோம். ஷோல்டர் என்ன அளவோ அப்படியே எல்லாமே மார்க் பண்ணிக்கணும்.
அடுத்தது முன்கழுத்து எந்த அளவு வருதோ அதை மட்டும் அளவு எடுத்துக்கணும். இதுல இருந்து இப்படி வச்சு இது எக்ஸ்ட்ரா பீஸ்ன்றவே வெளில விட்டுட்டேன். இதோட வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கணும். இப்ப இந்த இடத்துல இருந்து 3 இன்ச்சுக்கு இங்க ஒரு மார்க் பண்ணிக்கணும். அப்படி இதுல இருந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு இங்க மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி அடுத்தது இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இங்க ஷேப் எடுத்துக்கணும். இப்ப இதுல இருந்து 2 இன்ச் அளவுக்கு உயரத்துக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த இடத்துல இருந்து இதுல இருந்து 2 இன்ச் அளவுக்கு இங்க மார்க் பண்ணிக்கணும். அப்படி மொத்தத்துல ஒரு 4 இன்ச் அளவுக்கு வச்சுக்கோங்க இங்க டாட்டோட உயரம். அப்படி இல்லைன்னா இங்க இருந்து ஒரு 10.5 இன்ச் அளவுக்குன்னு கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து ஒரு 10.5 இன்ச் அளவுக்குன்னு மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த இடம் வரையிறது இந்த மெத்தட்ல இப்படி வந்துடும். இந்த மெத்தட்ல பிரின்சஸ் கட்டிங்க்கு இப்படிதான் மார்க் பண்ணிடணும். அப்படியே இதை வெட்டும் போதே நம்ம ஆழத்துக்கும் சேர்த்து வெட்டிடலாம். கை வெட்டுறது எப்பயும் வெட்டுற அதே மெத்தட் தான். 4ஆ மடிச்சு போட்டுருக்குறோம். மடிப்பு பாகம் நம்ம பக்கம் வர மாதிரி வச்சிடணும். வச்சுட்டு கீழே 3/4 இன்ச் அளவுக்கு மடிச்சு தைக்கிறதுக்கு விட்டுடணும். அதே மாதிரி இங்க கை ஜாயின் பண்றதுக்கு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ப்ளஸ் பண்ணிக்கணும். அப்படி அடுத்தது கை சுற்றளவு வைக்கும்போது இந்த இடத்துல இருந்து அதுக்கு நேரா உள்ள இடத்த இப்படி மடிச்சுக்கணும். இதுல இருந்து இது வரைக்கும் கை சுற்றளவு வைக்கும்போது இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிக்கணும். எப்பயுமே கை சுற்றளவு நம்ம ஆம்கோல் வைக்கிறத விட 2.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். நம்ம அதுக்கப்புறம் இந்த இடத்துல 1 இன்ச்சு 1.5 இன்ச் அளவுக்கு ப்ளஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதுல கையுடைய உயரம் 7.25 வருது. கை சுற்றளவு 7.25 வருது. அடுத்தது இந்த இடத்துல இருந்து கை ஷேப் வைக்கணும். இந்த இடத்துல இருந்து 3/4க்கு இப்படி மார்க் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது இந்த இடத்துல இருந்து இதுக்கு கிராஸா இப்படி கோடு போட்டுடணும். கோடு போட்டு இங்க இருந்து ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு இங்க மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி இதுல இருந்து இப்படி வரும்போது இப்படி போய் இந்த கோட்டை தொட்டு இப்படி வந்துடணும். கையில் ஆழம் எடுக்கிறது தைக்கும் போது எடுத்துக்கலாம். இப்போ தைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ இதில்
இந்த ஷேப் மாறிடாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணிடுறீங்க, இதில் ஒரு அடையாளம் வச்சுக்கோங்க. வேணா இதுக்கும் இதுக்கும் சேர்ந்த மாதிரி இப்படி ஒரு கோடு போட்டுக்குங்க. அதே மாதிரி இந்த சைட்லேயும் போட்டுருங்க. தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ இது ரெண்டும் ஜாயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு அடையாளம் வச்சுங்க. இப்போ இதில் ஒரு பீஸ் எடுத்துக்கணும், அதே மாதிரி இதில் ஒரு பீஸ் எடுத்துக்கணும். இப்போ தைச்சதுக்கப்புறமா இந்த ஷேப் வந்துடும். அதே மாதிரி அந்த சைட்லேயும் ஜாயின் பண்ணிடணும். முன்துண்டில் எக்ஸ்ட்ரா நம்ம இந்த பீஸ் கொடுத்து பின்பக்கமாக மடிச்சு தைச்சிடணும். அப்போ என்ன பண்ணுறீங்க, இங்கே இந்த மாதிரி 1.5 இன்ச் அளவுக்கு பீஸ் வெட்டிக்கணும். இது எவ்வளோ நீட் இருக்கோ அந்த அளவுக்கு கொஞ்சம் ஒரு இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல இருந்து இப்படி வச்சு இப்படி நல்ல பக்கமாக வச்சுக்கணும், வச்சு தையல் போடணும். இந்த இடத்துல மட்டும் சின்னதாக ஒரு சுருக்கம் வச்சுக்கோங்க. அப்படி இந்த பீஸை இப்படி இந்த எப்படி தைச்சிருக்கிறோமோ அதே மாதிரி வச்சு அப்படியே இது திருப்பிடணும். திருப்பிட்டு இதுக்கு மேலே படிமான தையல் போடணும். இந்த சுருக்கம் வச்சதை இந்த இடத்துல கொஞ்சம் இப்படி எடுத்த மாதிரி செஞ்சோம்னா தான் அழகாக இந்த இடத்துல சுருக்கம் இல்லாமல் அழகாக இருக்கும். இப்படி அதே மாதிரி இந்த சைட்லேயும் செஞ்சிடணும். இதில் கொக்கி பீஸ் வைக்கணும். இப்படி ரெண்டாக மடிச்சுட்டு இந்த இடத்துல இருந்து வச்சு எப்பயுமே நல்ல பக்கத்தில் வச்சு தையல் போடணும். இப்போ முன்துண்டை எடுத்து இப்படி பேக் சைடில் வச்சுட்டு இந்த ஹாம்கோல்லேருந்து கரெக்டாக இப்படி வைக்கணும். வச்சுட்டு எவ்வளோ தூரத்தில் முடியுதோ அந்த இடத்துல இப்படி மடித்து வச்சு அதோட மடிச்சு தைச்சிடணும். நம்ம மார்க் பண்ண வரைக்கும் கரெக்டாகவே வந்துருச்சுது. இப்போ இந்த இடத்துக்கு அப்படியே மடிச்சு தையல் போடணும். இப்போ ரெண்டுமே இது ரெண்டு நல்ல பக்கமாக வச்சிடணும். வச்சுட்டு இங்கேருந்து 1.5 இன்ச் அளவுக்கு இதிலேருந்து 1 இன்ச் அளவுக்கு கொண்டு வந்து இங்கே முடிச்சிடணும்.
இப்போ இடுப்பு சுற்றளவு இது கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி அடுத்தது மார்பு சுற்றளவு பார்க்கணும். இந்த இடத்துல இருந்து இப்படி வச்சு பார்க்கும்போது இந்த தையல்ல இருந்து இந்த கட்டிங்கில் ஃப்ரண்ட்டில் மட்டும் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சோம். அதனால் லைட்டாக லூஸாக தான் இருக்கும். நம்ம நீங்கள் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு அப்படி லூஸாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் வேணாலும் பிடிச்சிக்கலாம். சைடில் கிராஸ் பீஸ் வைக்கணும். இந்த மாதிரி கிராஸாக பீஸ் கட் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஜாயின் பண்ணது இப்படி உள்பக்கம் வர மாதிரி இப்படி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இப்படி வச்சு தையல் போடணும். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு பிடிச்ச மாதிரி தையல் போடணும். இப்போ இந்த மாதிரி கை கீழ் சுற்றளவு வச்சு சைடு ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணிவிட்டு இதிலேருந்து 1.5 இன்ச் அளவுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இப்படி ஷேப் எடுத்துடணும். அதே மாதிரி இந்த கையிலையும் இப்படி வந்துடணும். இதுலேருந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இந்த இடத்துல நிறுத்திடணும். இந்த மாதிரி ஒரு பீஸ் மட்டும் எடுத்து இதில் ஆழம் எடுத்துடணும். அதே மாதிரி இதுலேயும் ஒரு பீஸ் மட்டும் எடுத்து ஆழம் எடுத்துடணும். இப்போ இந்த கை ஆழம் எடுத்தது இந்த கைக்கு வரா மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிடணும். இப்போ இந்த கை ஜாயின் பண்ணியாச்சு. இதே மாதிரி அந்த கையும் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணும்போது சுருக்கம் இல்லாமல் இருக்கணும். பாடியிலையும் கையிலையும் சுருக்கம் இல்லாமல் நீட்டாக அழகாக ஜாயின் பண்ணிடணும். இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம் ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸ் சைஸு 40 சைஸ். இந்த ப்ளவுஸ் வெட்டி தைக்கிறதுக்கு 90 பாயிண்ட் துணி எடுத்துருக்குறோம். நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் அளவு ஜாயிட்ட வச்சு வெட்டி தைச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இல்லைனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க.